இந்த ஆல்கஹால்னால வரக்கூடிய பாதிப்புன்றதை ஒரு 4 வகையாக மெடிக்கலாக நாங்கள் டிவைட் பண்ணோம். ஒன்று டெய்லி ட்ரிங்க் எடுக்கிறவங்களுக்கு ஒரு டெஃபினேஷன் வச்சுருக்கிறோம். ஹெவி ட்ரிங்க் எடுக்கிறா ஒன்று, பிஞ்ச் ட்ரிங்க் அப்படின்றது ஒன்று. இந்த பிஞ்ச் ட்ரிங்க் தான் இப்போ நம்ம பார்க்குற அந்த ஒரு யங் ஒரு 19 இயர்ஸ் ஒரு கேர்ள் பிஞ்ச் ட்ரிங்க் எடுத்து தான் இறந்தது. அது அந்த பிஞ்ச் ட்ரிங்க்கில் வரும். 4வது எபிசோடிக்குன்னு சொல்லுவோம். ரெகுலர் ட்ரிங்க்ன்றவங்க ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிங்க் எடுக்கிறவங்க, அதுக்கு மேலே எடுக்க மாட்டாங்க. ஒரு ட்ரிங்க்குன்னு நம்ம சொல்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன்லாம் இருக்குது. 10 கிராம் ஆல்கஹால் உள்ள கண்டென்ட் குடித்தா அது பேர் 1 ட்ரிங்க்ன்றது. இந்த 10 கிராம்ன்றது பியர் இருக்கிறப்ப 350 ml குவான்டிட்டிக்கு ஈக்குவல் ஆகும். இதே இந்த பிராண்டி, விஸ்கி, ரம் இதில் இருக்கிற 30 ml குடித்தாலே 10 கிராம். ஸோ இந்த அளவோடு நிப்பாட்டிக்கிட்டால் அவங்க ரெகுலர் ட்ரிங்க். எய்தர் 350 ml ஆஃப் பியர் ஆர் 30 ml ஆஃப் இந்த பிராண்டி இதெல்லாம் இது கூட நிப்பாட்டாங்க. அடுத்து நான் சொல்கிறது ஹெவி ட்ரிங்க். இந்த ஹெவி ட்ரிங்க்ன்றது ஒரு ட்ரிங்க்குக்கு மேலே எடுக்கிறது, அதாவது 10 கிராமுக்கு மேலே எடுக்கிறவங்க. இது மேக்ஸிமம் 2 ட்ரிங்கோட நின்றோம். அதுக்கு மேலெல்லாம் போகாது. 3 ட்ரிங்க், மேக்ஸிமம் 2 to 3 ட்ரிங்க். இந்த பிஞ்ச் ட்ரிங்க்னு இருக்கு. இந்த பிஞ்ச் ட்ரிங்க்ன்றது ஒரே டயத்தில் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள 50 கிராம் ஆஃப் ஆல்கஹால் எடுக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் இந்த ப்ராப்ளத்துக்கு வழி பண்ணுறது. ஸோ அந்த வித்தின் 2 hours வெரி ஷார்ட் பீரியடில் இப்போ நான் சொன்ன மாதிரி 50 கிராம் எடுக்கிறாங்கன்னா ஒரு 10 கிராமுக்கு நான் பிராண்டி, விஸ்கி இதெல்லாம் 30 mlன்னு சொல்லிட்டேன். இன்ட்டு 5 150 mlக்கு மேலே ஒரு வித்தின் 2 hours எடுக்கிறது இதெல்லாம் வரும். எபிசோடிக்குன்றது ஒரு மாதத்துக்கோ 2 மாதத்துக்கோ எப்பயாவது ஒரு 2 ட்ரிங்கோ 3 ட்ரிங்கோ எடுக்கிறவங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஏன் அப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, ரெகுலர் ட்ரிங்க் எடுக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு லிவர் பாதிப்போ அந்த ஆல்கஹாலினுடைய டாக்ஸிட்டியோ வராது. நான் சொன்ன மாதிரி ஒரு ட்ரிங்க் 10 கிராம் எய்தர் 350 ml ஆஃப் பியர் ஆர் 30 ml ஆஃப் பிராண்டி, விஸ்கி, ரம் இந்த மாதிரி குரூப்ஸ். ஹெவி ட்ரிங்க்ன்றது மோர் தென் 1, அவங்களுக்கும் ப்ராப்ளம் வரும். ரெண்டாவது பிஞ்ச் ட்ரிங்க், ஒரே டயத்தில் ஒரு ஷார்ட் பீரியட் 2 ஹவர்ஸ்க்குள்ளே நிறைய குடிச்சுக்கிட்டே இருக்கிறது. இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளமாக இருக்கலாம், மற்ற ப்ராப்ளமாக இருக்கலாம் வரும். இந்த டெத்து ஆகிறது நம்ம நினைக்கிற மாதிரி லிவர்னால வர்றது டெத்தை விட இந்த மாதிரி இந்த பிஞ்ச் ட்ரிங்க் எடுக்கிறவங்களுக்கு என்ன ஆயிரும்னா கான்சியஸ் லெவல் குறைய ஆரம்பிக்கும். இந்த கான்சியஸ் லெவல் குறையிறதுனால அவங்க சில சமயம் வாமிட் எடுக்கிறப்ப அது ஆஸ்பிரேட் ஆகிடும், செஸ்ட்டுக்கெல்லாம் போயிடும் வந்தது. ஸோ ஒன்று டைரக்ட் லிவர் பாதிப்பு ஜாண்டிஸ் அட்மிட் ஆகிறது. ரெண்டாவது இந்த கான்சியஸ் லெவல் போகிறப்ப அவங்களுக்கு ஆஸ்பிரேட் ஆகி சோக் ஆகி இறக்குறது. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஆல்கஹாலில் சீரியஸாக நம்ம கன்சிடர் பண்ணோம்.